ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு த செஷன். ஸோ நம்ம இன்னைக்கு ரயில்வே எக்ஸாம்ஸ் படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு இப்போ ரீசெண்டாக என்டிபிசிக்கான ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டீஸில் என்ன இருக்குது அதை பற்றின ஒரு டீட்டெயில்டு செஷனாக தான் இந்த வீடியோ இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோட எண்டில் நம்ம அபித் சார் இங்கிலீஷ் சேனலில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேஸ்க்கான கண்டென்ட் வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க, எப்போ நீங்கள் கிளாஸஸ் எடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றியும் நம்ம இந்த வீடியோட எண்டில் டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்னை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். என் பேர் வந்துட்டு கலைவாணி. நான் ஆல்ரெடி 2-3 இயர்ஸாக வந்துட்டு எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கான டியூட்டராக ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ எனக்கு 3 இயர்ஸ் கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இந்த ஜேர்னியில் அபித் சார் இங்கிலீஷ் சேனல் மூலமா வந்துட்டு உங்களுக்கு எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேஸ்க்கான கண்டென்ட்டை ப்ராப்பராக கொண்டு வந்து சேர்க்க போகிறோம். ஸோ போக போக நம்ம என்னென்ன மாதிரியான கண்டென்ட் வரும், நான் எப்படி உங்களுக்கு டீச் பண்ணுவேன், அந்த மாதிரியான கண்டென்ட் ப்ரொவைட் பண்ண போகிறோம் எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சரியா? போக போக நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஷார்ட் நோட்டீஸை பற்றி ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, இந்த நோட்டீஸ் வந்துட்டு கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட் லெவல் போஸ்ட்டுக்கான நோட்டீஸ் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். கிராஜுவேட் லெவல் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வந்துட்டு பிஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து ப்ரொஃபஷனல் டிகிரி, மெடிசனல் டிகிரிலலாம் இருக்கிறவங்க வந்துட்டு கிராஜுவேட் லெவலில் வருவாங்க. அண்டர் கிராஜுவேட் லெவலுங்கிறது வந்துட்டு நம்ம பேச்சுலர்ஸ் டிகிரி இருக்கிறது அண்டர் கிராஜுவேட் லெவல். இதை பற்றி நம்ம வந்து டீட்டெயில்டான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்போது கிளியராக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த போஸ்ட் என்னென்ன போஸ்ட் வந்துட்டு கிராஜுவேட் லெவலுக்கு கீழே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர், ஸ்டேஷன் மாஸ்டர், கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், ஜூனியர் அக்கவுண்ட் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்ட், சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட். இந்த கம் டைபிஸ்ட்னு இருக்கிறதுக்குலாம் வந்துட்டு உங்களுக்கு டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட்ஸ் இருக்கணும். சரியா? அதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். நமக்கு கிளியர் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் வரல, அது அப்போதான் தெரியும். சரியா? என்னென்ன போஸ்ட்டுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி, என்னென்ன ஏஜ் கிரைட்டீரியா எல்லாமே வந்துட்டு டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வரும்போது பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் வச்சு நம்ம என்ன டீட்டெயில் கொடுக்க முடியுமோ அதை மட்டும் நான் கொடுக்குறேன். ஓகேவா? அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் அசிஸ்டன்ஸ். இதெல்லாம் வந்துட்டு கிராஜுவேட் லெவல் போஸ்ட்டுக்கு கீழே வரக்கூடியது. அடுத்து அண்டர் கிராஜுவேட் லெவல் கீழே வரக்கூடிய போஸ்ட் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க், அக்கவுண்ட்ஸ் கிளர்க் கம் டைபிஸ்ட், ஜூனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட் அண்ட் ட்ரெயின்ஸ் கிளர்க். ஓகேவா? இதெல்லாம் அண்டர் கிராஜுவேட் லெவல் போஸ்ட். ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் எப்போ ஓப்பன் ஆகுது, ஓகேவா? ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 21 இருந்து கிராஜுவேட் லெவல் போஸ்ட்டுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அக்டோபர் 28 இருந்து அண்டர் கிராஜுவேட் லெவல் போஸ்ட்டுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? இந்த டேட்டை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சூன் எப்போனாலும் வந்துட்டு நமக்கு டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடும். ஓகேவா? அந்த வெப்சைட் வந்துட்டு ஓப்பன் ஆயிடும். ஓகே, டேட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இதோட க்ளோசிங் டேட் வந்துட்டு வித்தின் ஒரு 1 மந்த் தான். கிராஜுவேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நவம்பர் 20 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அண்டர் கிராஜுவேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 27 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சரியா? கிட்டத்தட்ட 1 மந்த்துக்குள்ள வந்துட்டு நீங்கள் 2 போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கு. ஓகே, இந்த 2 டேட்டையும் இந்த டேட்ஸ் எல்லாம் வந்துட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ பே ஸ்கேல், ஏஜ், வேகன்சிஸ் இதெல்லாமே இந்த ஷார்ட் நோட்டீஸ்ல இருந்துச்சு. ஸோ பே ஸ்கேல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட்டுக்கு 25,000 இருந்து 35,000 வரைக்கும் அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு கிடைக்குது. அதாவது பே லெவல் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அது வந்து 6 and 5 வந்துட்டு நமக்கு கிராஜுவேட் லெவல்ல வரும். அதே அண்டர் கிராஜுவேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 4, 3, 2 அந்த மாதிரி வேரி ஆகும். பே லெவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஓகே, ஸோ அது நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அண்ட் இதுல அண்டர் கிராஜுவேட்டுக்கு 16,000 to 20,000. ஸோ இது கம்மியா இருக்கேன்னு பார்க்காதீங்க. மேபி பேசிக் பே எல்லாமே சேர்த்து கொஞ்சம் கூட வரலாம் உங்களுக்கு. இதுதான் ஒரு பே ஸ்கேல், அப்ராக்சிமேட்டான பே ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். 18 to 33 இயர்ஸ் வந்துட்டு கிராஜுவேட் லெவலுக்கும், 18 to 30 இயர்ஸ் அண்டர் கிராஜுவேட் லெவலுக்கும். ஓகேவா? உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை கிளியரா செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போதான் வந்துட்டு 1 மந்த் முன்ன பின்ன ஆனாலுமே உங்களால அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதை கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஏஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க இதுல பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு வந்துட்டு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க. பே அந்த வந்துட்டு நம்ம பார்த்த பே லெவல், பே ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம்ல, பே லெவல் அது கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஜ் கொடுத்துருக்காங்க. ஆஸ் ஆன் 1
1/2023 கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கிளியரா பார்த்துக்கோங்க. நமக்கு டீடைல் நோட்டிஃபிகேஷன் வரும்போது தான் தெரியும் அதை பத்தி என்னன்னு சொல்லிட்டு. பட் இதுல வந்து கொஞ்சம் இந்த இந்த பிக்சரே வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்கா தான் இருக்கு அந்த நம்பர்ஸ் எல்லாமே. ஓகேவா? நிறைய வெப்சைட்ல நானும் தேடி பார்த்துட்டேன். இதே பிக்சர் தான் வருது. ஓகே. இதுல வந்து 39 30 அது வந்து டீடைலா கிளியரா தெரியல. ஸோ எதுக்கும் நீங்க வந்துட்டு ப்ரிப்பேர்டா இருந்துக்கோங்க. ஓகேவா? எந்த மாதிரியான ஏஜ் கேட்டகரியில இருக்கிறவங்களும் அப்ளை பண்றதுக்கு நீங்க பார்த்துக்கோங்க. சரியா? அண்ட் அதுக்கப்புறம் வேகன்சி பொறுத்த வரைக்குமே வேகன்சியும் பாருங்க இந்த பிக்சர்ல வந்துட்டு கிளியரா இருக்காது. இது 5000 9000 அப்படின்னு சொல்லிட்டு இல்ல. ஓரளவுக்கு எல்லா வெப்சைட்லயும் எல்லாரும் சொன்ன வேகன்சி படி அப்படின்னு பாத்தீங்கன்னா 5800 கிராஜுவேட் லெவலுக்கு எவ்வளவு வேகன்சிஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5800. அதே அண்டர் கிராஜுவேட்டுக்கு 3050. ஓகே, டோட்டலா ஓவராலா 8800 பிளஸ் வேகன்சிஸ் இருக்குது. ஓகே, இது இந்த ஷார்ட் நோட்டீஸை பொறுத்து நம்ம கொடுத்துக்கிறோம். ஓகேவா? அண்ட் வேகன்சிஸ் பார்த்துட்டோம், பே ஸ்கேல் பார்த்துட்டோம். தென் அப்புறம் எக்ஸாம் பேட்டர்ன் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? எக்ஸாம் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் 2 டியரா நடக்கும். ஃபர்ஸ்ட் டியர் 1 சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் வந்துட்டு டியர் 1 நடக்கும். அப்புறம் டியர் 2. தென் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா டைபிஸ்ட். ஓகேவா? டைபிஸ்ட் போஸ்ட்லாம் இருக்குல்ல, அதுக்கு வந்துட்டு ஸ்கில் டெஸ்ட் நடக்கும். ஓகேவா? அது வந்து 3வது லெவல். அண்ட் அதுக்கப்புறம் ஃபைனல் லெவல் பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஸோ மொத்தம் 4 லெவல் ஆஃப் எக்ஸாம்ஸ் வந்துட்டு 4 லெவல் ஆஃப் பேட்டர்ன் வந்து இருக்கு. ஓகே, இதுபடிதான் வந்து உங்களுக்கு எக்ஸாம் இதெல்லாம் கண்டக்ட் பண்றாங்க. ஓகே, ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம் இப்படிதான் கண்டக்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டியர் 1ல என்னன்னு பாத்தீங்கன்னா ரீசனிங், ஜிஎஸ், மேக்ஸ். இந்த 3 சப்ஜெக்ட் தான். ரீசனிங், ஜிஎஸ், மேக்ஸ். இதுல ஜிஎஸ் தான் ஹை வெயிட்டேஜ். ரீசனிங்கும் மேக்ஸும் 30 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஓகேவா? ரீசனிங்கும் மேக்ஸும் 30 கொஸ்டின்ஸ், ஜிஎஸ் மட்டும் 40 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஸோ ஓவராலா 100 கொஸ்டின்ஸ் வருது. 90 மினிட்ஸ், 1.5 மணி நேரம் உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க. இது டியர் 1. டியர் 2 பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஸ்டின்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகும், அவ்வளவுதான். ரீசனிங்கும் மேக்ஸும் 35 கொஸ்டின்ஸ், ஜிஎஸ் வந்துட்டு 50 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. இங்க ஜிஎஸ் 40 கேட்டிருந்தாங்க, இங்க 50 கொஸ்டின். ஸோ அப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம், ஜிஎஸ்ல தான் உங்களுக்கு வெயிட்டேஜ் அதிகம். ரயில்வே எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்க அதிகமா ஜிஎஸ்ல தான் ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதையும் பார்த்துக்கோங்க. அண்ட் இதுக்குமே 1.5 மணி நேரம் தான் டைம். ஓகே, டியர் 2க்கு 1.5 மணி நேரம் தான் டைம். அப்புறம் ஸ்கில் டெஸ்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாம்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ரொட்டீனா நடக்கக்கூடியது. ஓகேவா? இது இதுக்கப்புறம் வரக்கூடியது. சிபிடிஓல நீங்க வந்துட்டு கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் வரக்கூடியது. அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்றது இதெல்லாம் வந்துட்டு ஒன்ஸ் நம்ம டீடைல் நோட்டிபிகேஷன் வரும்போது நம்ம கிளியரா அதுக்குன்னு வீடியோ போடுவோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்க உங்களோட ஆதார்ல வந்துட்டு நேம், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கரெக்டா இருக்குதா, ப்ராப்பரா இருக்குதான்னு சொல்லிட்டு ஒன்ஸ் வெரிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. தென் ஓபிசி சர்டிபிகேட் இல்லாதவங்க அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அப்ளை பண்ணா கூட உங்களால 10 டேஸ்ல வாங்கிக்க முடியும். ஸோ கட்டாயம் ஓபிசி சர்டிபிகேட்டை கையில வச்சுக்கோங்க. ப்ராப்பர் டேட்டோட, அதாவது ஒவ்வொரு வருஷத்துக்கு தான் ஓபிசி சர்டிபிகேட் வேலிடா இருக்கும். ஸோ உங்க சர்டிபிகேட் நீங்க அப்ளை பண்ணும்போது வேலிடா இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் படி போட்டோ, சிக்னேச்சர்ஸ் இதெல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. சரியா? ப்ராப்பரா இது வச்சுக்கோங்க. ஒன்ஸ் நோட்டீஸ் ரிலீஸ் ஆனதும் டீட்டெயிலா அதை கோ த்ரூ பண்ணிட்டு நீங்க அப்ளை பண்ணுங்க. ஈஸியா இருக்கும் அப்ளை பண்றதுக்கு. இதெல்லாம் நீங்க கையில வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஆதார் வெரிஃபிகேஷன் இப்போ ரொம்ப முக்கியமா கேட்கறாங்க. ஆதார் வந்து நீங்க ப்ராப்பரா வெரிஃபை பண்ணலனாலும் அதையும் ப்ராப்பரா வச்சுக்கோங்க. ஓகேவா? அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா ஸோ நம்மளோட டிப்ஸ் அவ்வளோதான். நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் வந்துட்டு ஆதார் டீடைல்ஸ்லாம் வந்துட்டு அப்டேட்டடாக வச்சுருங்க, ஓபிசி வந்துட்டு ப்ராப்பராக வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு. இப்போ ஆஸ்பிரன்ஸ் வந்து ஆல்ரெடி படிச்சுட்டு இருப்பீங்க, நிறைய பேர் வந்து புதுசாக படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்கெல்லாம் நான் கொடுக்கக்கூடிய டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலபஸ் படி வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க. ஓகேவா? சிலபஸ்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத கிளியரா கோ த்ரூ பண்ணிட்டு அதைப்படி உங்களோட ப்ரிப்பரேஷனும் ஸ்டார்ட் பண்ணுங்க. பிளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரயில்வே எக்ஸாம்ஸ்ல பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நீங்க ஒன்ஸ் வந்து கம்ப்ளீட்டா கோ த்ரூ பண்ணி ஃபிங்கர் டிப்ல வச்சிங்கனாலே நீங்க ஈஸியா இந்த எக்ஸாம்ஸ்லாம் கிராக் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ப்ராப்பரா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வந்து படிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ராப்பரா மார்க் டெஸ்ட் எடுத்தாலே ஈஸியா உங்களால ரயில்வே எக்ஸாம்ஸ்ல கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? அண்ட் அஃபிஷியல் நோட்டீஸ்க்காக டீடைல்டு நோட்டிஃபிகேஷன்ஸ்க்காக நம்ம வந்துட்டு அடிக்கடி ஆர்ஆர்பி வெப்சைட்டை போய் பார்த்துட்டு இருக்கணும். சரியா? அப்பதான் செக் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ அது ஒன்ஸ் ரிலீஸ் ஆனதும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக கொண்டு வரேன். ஓகே? அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம அபித்சர் இங்கிலீஷ் சேனல் மூலமா, ஓகேவா, அபித்சர் இங்கிலீஷ் இப்போ டிஎன்பிசின்னு சொல்லிட்டு இந்த சேனல்ல தான் இனிமேல் வந்து எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேஸ்க்கான கண்டென்ட்டும் வரப்போகுது. இதுல பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து போத் எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேஸ்க்கும் சைடு பை சைடு வந்துட்டு கண்டென்ட் கொண்டு போகலான்ட்டு இருக்கும்.
ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ் வந்துட்டு 2க்கும் காமன். ஓகேவா? ஜிஎஸ் வந்து 2க்கும் காமன். ரயில்வேஸ்க்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கிற மாரி இருக்கும். ஸோ, அதனால நம்ம டீட்டெயில்டா ஜிஎஸ்க்கான கன்டென்ட்ஸ் கொண்டு வந்துருவோம். அது மட்டும் இல்லாம, ரீசனிங், மேத்ஸ் எல்லாமே 2மே கிட்டத்தட்ட காமனா தான் சிலபஸ் இருக்கும். சரியா? கிட்டத்தட்ட காமனா இருக்கும். ஸோ, அதெல்லாம் நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஓகேவா? ரீசனிங்க்கான கிளாஸஸ் எல்லாமே இருக்குது. குறிப்பா நம்ம எதுல ஃபோக்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல தான். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் கீன்னு நான் சொல்லியிருக்கேன். அதுதான் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்கேன். நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்க்கான சொல்யூஷன ஒவ்வொரு டாபிக்கா ஓகேவா? இப்ப ரீசனிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அனாலஜி தனியா, அப்புறம் வந்து ஆல்பபெட் சீரிஸ் தனியா, அப்புறம் வந்துட்டு இப்போ ஜிஎஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி தனித்தனியான டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட சொல்யூஷன் கொண்டு வர போறோம். சரியா? நம்ம சேனல் மூலமா கொண்டு வர போறோம். அண்ட் இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரயில்வே எக்ஸாம் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எஸ்எஸ்சி எக்ஸாம் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, தனித்தனியா நமக்கு 2 எக்ஸாமுக்குமே மாத்தி மாத்தி வந்துட்டு எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸையும் நம்ம கவர் பண்ண போறோம். சரியா? அது மட்டும் இல்லாம வீக்லி, மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நம்ம வந்து நம்ம சேனல்லயே கவர் பண்ணி குடுத்துருவோம். தென் ஸ்டாட்டிக் ஜிகே பைட்ஸ்ன்னு சொல்லிட்டு முக்கியமான ஜிஎஸ் டாபிக்ஸ் எல்லாம் சின்ன சின்ன வீடியோவா உங்களுக்கு வந்து சின்ன சின்ன செஷன்ஸா வந்து டெய்லி இல்ல வீக்லி ட்வைஸ், த்ரைஸ் அந்த மாதிரி நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓகேவா? அண்ட் எக்ஸாம்ஸ் பக்கத்துல வரும்போது அந்தந்த இப்போ என்டிபிசி எக்ஸாம் வருதுன்னா, அதுக்கான மார்க் டெஸ்ட், அதுக்கான பிராக்டிஸ் செஷன்ஸ்லாம் நம்ம கொண்டு வரலாம். ஓகே? இப்போ எஸ்எஸ்சி, சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ்லாம் வரும்போது அதுக்கான செஷன்ஸ் நம்ம கொண்டு வருவோம். ஓகே? ஸோ ஓவராலா இதுதான் நம்ம சேனல்ல நான் வந்து பிளான் பண்ணியிருக்கிற கன்டென்ட் ஐடியாஸ். சரியா? இது போக ஸ்டூடண்ட்ஸ் நீங்க வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான கன்டென்ட் வேணும்? நீங்க எ எ அதாவது பிகினரா இருக்கீங்களா? இன்டர்மீடியேட்டா இருக்கீங்களா? நெறைய எக்ஸாம்ஸ் உங்களுக்கு எழுதி பிராக்டிஸ் இருக்குதா? யாரா இருந்தாலும், என்ன டவுட்டா இருந்தாலும் சொல்லிட்டு கமெண்ட்ல வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். அண்ட் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பொறுத்து நம்ம இன்னும் டிஃபரெண்டான கன்டென்ட்ஸ் எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேஸ் படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கு கொண்டு வர போறோம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே. தேங்க் யூ. பை.